திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த செட்டியப்பனூர் கூட்டுசாலை அருகே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் நாள்தோறும் லட்சக்கணக்கில் மதுபான விற்பனை நடைபெறுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு 9 மணிக்கு மதுபானம் வாங்க சென்ற 3 பேர் கடை ஊழியரிடம் 500 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் என 2000 ரூபாய் கொடுத்து மது பாட்டில்கள் கேட்டதாக தெரிகிறது. கடை ஊழியர் நோட்டுகளை சரிபார்த்த போது அவை கள்ள நோட்டுகள் என தெரியவந்தது. இதுகுறித்து கடை ஊழியர் கேட்டபோது அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதுகுறித்து டாஸ்மாக் கடை மேலாளர் அளித்த புகாரின் பேரில் வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு மதுபான கடை, பெட்ரோல் பங்க், தேநீர் கடை போன்ற இடங்களில் சிலர் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடுவதாக புகார் எழுந்துள்ளது.